வெல்கம் பேக் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரவா கேசரி. இதை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 7 நிமிஷம் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வைக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டு நெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சு. 10 முந்திரி, 10 உலர் திராட்சை, 10 to 15 எடுத்துக்கோங்க. அதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி லைட் ப்ரௌனாகவும் அந்த உலர் திராட்சை நல்ல பொஃப்னு ஊதி வர்ற மாதிரி பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் இந்த டம்ளரில் தான் ரவை எடுக்க போகிறேன். ஸோ இதே கிளாஸில் நான் 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வறுத்த எடுத்த அந்த முந்திரியையும் உலர் திராட்சையையும் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் செய்யலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். நான் ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். அப்படி உங்களோட ரவை ரோஸ்ட் பண்ணது இல்லைன்னா நீங்கள் தனியாக நெய்யில் ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 டம்ளர் ரவையை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டியாயிரும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வெந்துருச்சு. அங்கங்கே கொதி வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 2 டம்ளருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா இலகி வரும். கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கேசரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியானது. ஒரு 7 மினிட்ஸ் போதும் இது செய்கிறதுக்கு. சமைக்க தெரியாதவங்க கூட சீக்கிரமே செஞ்சிடலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்வீட் ஐட்டம். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.